உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. பணம் பதவி சாதி மதம் அடிமையாண்டான் என்ற பேர் உங்களிடையே என்றும் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பாடல் எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ரொம்ப பாசிட்டிவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாடல் எடுத்து பாடுவோம். ஆனால் இன்றைக்கி என்னமோ பாடலில் நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு நம்மளை பார்த்து ஏசப்பா சொல்கிறது போல் இருக்குது. அப்படி என்ன ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்கன்னு நீங்கள் யோசிக்கிங்களா? நம்மளிடத்தில் சில விஷயங்கள் கடவுள்கிட்டருந்து பிரிஞ்சு போகிறதுக்கான காரணங்களை கொடுக்குது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுரு, அது உனக்கு தேவையில்லை. அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த உறவை கெடுக்குதுன்னு நம்மளை திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி அந்த பாடல் இருக்குது. அப்படி தானே குட்டீஸ்? நம்மளிடத்துல நான் தான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், என்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிகாரமும் ஒரு ஆணவமும் எப்பயும் இருக்கக்கூடாது. அந்த ஆணவமும் அதிகாரமும் இருந்துச்சுன்னா நம்ம கடவுளை நோக்கி போகிற பாதையில் எப்பயுமே தடை இருக்குமா குட்டீஸ்? நம்ம அவர் பக்கத்தில் இருக்கணும்னா அவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் கூட இருக்கிற எல்லாருமே எனக்குரியவங்க, நான் எப்படி லைஃப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி நான் அவங்க லைஃப்பில் முன்னேறதுக்கும் ஒரு படிக்கட்டாக இருப்பேன்னு எப்போ நம்ம நினைக்கிறோமோ கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளை உயர்த்துறதுக்கு நம்மளை நிறைவாக்குறதுக்கு ஏசப்பா நிறைய முயற்சிகளை எடுப்பாங்களாம் குட்டீஸ். அதை தான் இன்னைக்கு 1 தெசலோனிக்கர் 5:15 உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மையை செய்ய நாடுங்கள் அப்படிங்கிற வசனத்தை கொடுக்குறாங்க. 1 தெசலோனிக்கர் 5:15 உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அப்போ அதே தானே இன்னைக்கு பாடல்லையும் பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம எப்போ நிறைவாக இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ நம்ம ஆசைப்படும் போது நம்ம என்ன செய்யணும், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் நிறைவாக இருக்கிறதுக்கு நம்ம படிக்கட்டாக இருக்கணும். நம்ம அதுக்கு முயற்சி எடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களுடைய இயலாமையை கண்டு நம்ம அவங்களை ஏளனமாக நினைக்காம, இல்லை ஒருத்தவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா எனக்கெல்லாம் தெரியும்னு நம்ம தலக்கணமாக இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கிற ஞானத்தை, நம்ம கிட்ட இருக்கிற அறிவை, நமக்கு ஏசப்பா கொடுத்த அந்த நிறைவை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது, அவங்களுக்கு அதை புரிய வைக்கும்போது கண்டிப்பாக நிறைவான ஆசீர்வாதங்களை, நிறைவான வெற்றியை நமக்கு ஏசப்பா கொடுப்பாங்க. ஸோ இந்த நாளில் இந்த வசனத்தையும் இந்த பாடலையும் நம்ம இருதயத்தில் எடுத்துக்குவோம். நமக்காக அவர் இருக்காரு, நம்ம கூட அவர் இருக்காரு, நம்மளுடைய செயல்களை அவர் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம நினைக்கும் போது நம்மளுக்குள்ள இந்த ஒரு ஆணவமும் ஒரு அதிகாரமும் இருக்காது. எப்பயும் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு பொதுவாக நம்ம எல்லாரையும் நடத்தும் போது நம்மளை உயர்த்துவதுக்கு, நம்மளை தலைக்குனிய விடாமல் பண்ணுவதுக்கு ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதுக்காக ஏசப்பா டப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பட இந்த நேரத்துலையும் கூட நீர் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிற தேவனாக இருக்கிறீங்க. உங்களுடைய கரங்களில் எங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் எங்களுடைய செயல்களையும் ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய சித்தத்தின் படியாக எங்களை நடத்துங்க. ஆமென்.